நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. விழா சிறக்க வாழ்த்தும் உலகம்பட்டி லேனா நாராயணன், தலைவர், ஈரோடு நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். கொடையும் கொடைமகன் நடையும் தெய்வ பக்தியில் ஞானமும் கூடிய படையும் கொண்ட நீதியரசர். இவரின் முக்கியமான தீர்ப்புரைகள் நம் நாட்டின் அறத்தை நிலைநிறுத்தி இருக்கிறது. அன்பும் பண்பும் நிறைந்த நீதியரசர் ராஜகோபுரம் திரு டாக்டர் மே சொக்கலிங்கம் அவர்களை விழா சிறப்புரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மன்னே, மன்னிய மூவேந்தர்தம் மடி வளர்ந்த மகளே, தேனார்ந்த தீம்சுனைசால் திருமாலின் குன்றம், தென்குமரி ஆயிடனல் செங்கோல்குள் செல்வி, காணார்ந்த தேனே கற்கண்டே தாயே தமிழே என் கண்ணே, நின் பொற்பாதம் பணிகின்றேன். மாடகூடங்கள் மல்கிய நாடு, மங்கள வாசனை மணக்கும் நன்னாடு, ஆடல் அரங்குகள் அலையெழும் நாடு, அஞ்சும் சீரடி அணங்குகொள் நாடு, காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு. செட்டி நாட்டின் 76 நகரங்களிலிருந்து இங்கு தொழில் நிமித்தமாகவும் பணி நிமித்தமாகவும் ஒன்று கூடி ஒற்றுமையை நிலைநாட்டி நாங்கள் நகரத்தார் என முத்திரை பதித்து கொண்டிருக்கும் நகரத்தார் பெருமக்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற நகரத்தார் சங்கத்தின் தலைவர்களே, இந்த நகரத்தார் சங்கத்தின் தலைவர் என்னுடைய மரியாதைக்குரிய பெரியவர் சிவசுப்பிரமணியம் செட்டியார் அவர்களே, அதனுடைய துணைத் தலைவர் வள்ளியப்பன் அவர்களே, இந்த அறக்கட்டளையின் தலைவர் நாராயணன் அவர்களே, அவருடைய செயலாளர் செந்தில்நாதன் அவர்களே, அந்த இரு அங்கங்களின் இருக்கின்ற உறுப்பினர்களே, பத்திரிகை ஆசிரியர்களே, நகரத்தார் பெருமக்களே, நகரத்தார் இனத்திற்கு வலுவாக இருக்கின்ற ஆட்சிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த விழாவிற்கு நான் என்னுடைய அன்பு தம்பி பாசமிகு செட்டிநாட்டின் இளவல் எம்ஏஎம்ஆர் முத்தையா அவர்களோடு கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் நான் என்னுடைய நன்றியை பதிவு செய்ய வேண்டும். பவானியில் 1 கோடி ரூபாயில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டினார்கள். அதற்கு தலைவர் உபதல் எல்லோரும் இப்போ வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னை அழைத்து திறந்து வைக்க வேண்டும் என்று
ஒரு வேண்டுகோள். பவானிக்கு வருகிறேன் என்று நாராயணவரிடம் சொன்னேன். அப்போது இருந்த இடைவெளி ஒரே ஒரு நாள். பவானியில் நான் திறந்து வைக்கின்ற மாலை எனக்கு ஒரு வரவேற்பு என்று சொன்னார். ஒரு நாள் இடைவெளியில் ஈரோட்டில் எப்படி வரவேற்பு கொடுக்க முடியும் என்றேன். நீங்கள் அங்கு வந்து பாருங்கள் என்று சொன்னார். காலையில் அதை திறந்து வைத்துவிட்டு மாலையில் முதலாக ஈரோடு நகரத்தார் சங்கத்துக்கு அன்றுதான் நான் வந்தேன். ஈரோட்டுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்றால், நான் வழக்குரைஞனாக இருந்தபோது ஈரோட்டில் இருக்கின்ற நீதிமன்றங்களில் வழக்குரைஞனாக இங்கு வாதாடி இருக்கிறேன். இதான் எனக்கும் ஈரோட்டுக்கும் 40 வருடத்துக்கு முந்தைய தொடர்பு. ஈரோட்டு சங்கத்துக்கு அன்றுதான் வந்தேன். ஒரே நாள் இடைவெளி. வந்திருந்த கூட்டத்தை பார்த்த போது தான் தெரிந்தது நாராயணன் எப்படிப்பட்டவர் என்பது. எனக்கு செயலாக்கமுள்ள ஒரு மனிதர் என்பதை புரிந்து கொண்டேன். நாராயணன் ரொம்ப நீண்ட காலமாக தெரியும். ஏனென்றால் அவர் தாயார் தகப்பனார் என்னிடம் ரொம்ப பாசமானவர்கள். அத்தனை பாசமாக இவர்கள் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை, அது வேறு விஷயம். அது முதல் முறை என்னுடைய நான் வந்தது. அந்த வரவேற்புக்கு நன்றி பதிவு செய்ய வேண்டும். சிகாகோவில் அமெரிக்காவில் நடந்த 10வது உலக தமிழ் மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன். எனக்கு இதுவரைக்கும் நகரத்தார்கள் யாருக்கும் கொடுக்காத தமிழ் தொண்டுக்கான ஒரு சிறப்பு பட்டயத்தை தமிழ்த்தாய் எனக்கு அங்கு தந்தாள். நகரத்தார்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் உலக தமிழ் மாநாட்டிலே சிறப்பு பட்டயம் கொடுத்ததாக தெரியவில்லை. எனக்கு தமிழ்த்தாய் அங்கு தந்தாள். அதற்கு முதலாக பாராட்டு நடந்த இடம் ஈரோடு நகரத்தார் சங்கம்தான். அதற்காக நன்றியை பதிவு செய்கிறேன். இன்று ஒரு அருமையான கட்டிடத்தை எழுப்பி அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை அனுபவத்தில் சிறியவன் எனக்கு கொடுத்ததற்காக இந்த நகரத்தார் சங்கத்துக்கும் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். அடுத்து நகரத்தார் குடும்பங்களில் கானடுகாத்தான் ராஜாசர் குடும்பம் செல் சொல்லான குடும்பம், சண்முகநாதபுரம் வங்காளத்தார் குடும்பம் செல் சொல்லான குடும்பம், காரைக்குடி ஆனா மூனா கானா செல் சொல்லான குடும்பம், கண்டவராயம்பட்டி என்எஸ்எஸ் ஏஎல்எஸ் குடும்பம் செல் சொல்லான குடும்பம் என்கிறோம். செல் சொல்லான குடும்பம் என்றால் என்ன பொருள் என்றால், தாயில்லாமல் நான் இல்லை என்று பாடிக்கொண்டிருந்த மனிதன் செல்லில்லாமல் நான் இல்லை என்று பாடிக்கொண்டிருக்கிறான். அந்த செல் சொல் ஆன குடும்பம் என்றால் என்ன பொருள் என்றால், அந்த சொல் செல்லும். இவர்கள் சொல் ஒன்றே போதுமானது, எழுத்து தேவையில்லை. சொல்தான் முக்கியம் என்பதை தலைமேல் கொண்டு வாழுகின்ற குடும்பம் என்பது பொருள். இதான் எனக்கு பொருள். இங்கே ஒரு 5 பேரை சிறப்பு விருந்தினர் என்று போட்டார்கள். இதிலே 3 என்ன பதிவு செய்தார்கள் என்றால் உடல் நலக்குறைவு என்று பதிவு செய்து விட்டார்கள். அவர்கள் இங்கு வரவில்லை. நாங்கள் சொல்லிய சொல் இருக்கிறது பாருங்கள். நானும் என்னுடைய அருமை தம்பி முத்தையாவும் நாங்கள் சொல்லிய சொல்லை தலைமேல் கொண்டு இருவரும் இங்கே வந்தோம். இதான் உண்மை. நான் காரைக்குடியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். நாராயணன் என்றேன். முத்தையா தம்பி வருகிறாரா என்றேன். அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்றார். நாங்கள் இருவரும் நகரத்தாரினுடைய பண்பாடு கலாச்சாரம் என்கின்ற சொல்லை தலைமேல் கொண்டு இங்கு வந்தோம். தம்பியோடு கலந்து கொண்டுவதில் மகிழ்ச்சி என்று சொன்னேன். இதற்கு காரணம் இருக்கிறது. தம்பி அரசர் குடும்பத்திற்கு வளர வந்தவர்.
அவர் வந்தபோது அவருக்கு வயது 23. அவரிடம் டாக்டர் எம்ஏஎம் அவர்கள் அந்த தொழிலை ஒப்படைத்துவிட்டு, நான் எம்ஏஎம்னு கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவேன், என்ன அண்ணேம்பார். எனக்கு அவருக்கு 20 வயசு வித்தியாசம். என்ன அண்ணேம்பார். என் மனைவி ஒரு முறை நேராக கேட்டுட்டான், நம்ம பங்காளி நீங்கள் 20 வயசு மூத்தவங்க, அவளை அண்ணேங்கிறீங்களே என்னன்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், இஸ் லார்ட்ஷிப் என்று சொல்லுகிறோம். இறைவனுக்கு அடுத்து உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளைத்தான் லார்ட்ஷிப் என்று சொல்லுகிறோம். அப்படி லார்ட்ஷிப்னு நான் தம்பின்னு சொல்ல தயாரில் இல்லை. லார்ட்ஷிப்னு நான் சொல்லக்கூடாது, அதனால தான் அண்ணேங்கிறேன்னு விளக்கம் சொன்னார். அந்த எம்ஏஎம் அவர்கள் தம்பியிடம் தொழிலை ஒப்படைத்த போது தம்பிக்கு வயது 27. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிம்பார். என்னம்பேன், எல்லாத்தையும் அவங்க கூட கொடுத்துட்டேன், யூ வில் டூ வெல் அப்படிம்பார். அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி 10 இடங்களில் பிளான்ட் ஆகியிருக்கிறது. இன்று 10 தொழில்களை தம்பி செய்து கொண்டிருக்கிறார். இன்று செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அங்கே போய் பாருங்கள், ஒரு சிட்டியே இருக்குது. அதை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு நாள் தேவைப்படும். இத்தனை வளர்ச்சிகளும் இந்த ராசியான கெட்டிக்காரத்தனமான அறிவுபூர்வமான இந்த தம்பி முத்தையாவால் தான் முடிந்தது. எந்த ஒரு விஷயத்துலையும் இப்போ ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து ஒரு கல்யாணத்துக்கு வருவார். என் கல்யாணத்தில் 3 மணி நேரம் ராஜா எங்களோட இருந்தார். அந்த ராஜா வர்ற வரையில் ஒரு அமைதியாக இருக்கும். ராஜா உள்ளே வந்தவுடன் அப்படி பரபரப்பாயிரும். எல்லோரும் வாசல் ஓடுவா, கூட்டிகிட்டு வருவா, உட்கார வைப்பா அப்படிம்பா. அந்த எதுக்கு சொல்லனா, ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்தால் தான் செட்டிநாட்டினுடைய ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகிறது. இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டேங்கிறத காட்டிலும் அரசர் குடும்பத்தின் இளவல் வந்தார் என்பது தான் சிறப்பு. இது தம்பியை பற்றி. அடுத்து இந்த சங்கத்தின் வளர்ச்சி. நகரத்தார் சமூகம் என்பது தோன்றிய காலம் தொட்டு ஆரம்பத்தில் நகரத்தார் ஒரு விதையை ஊன்றினார்கள். என்ன விதையை ஊன்றினார்கள்? தர்மம் என்ற விதையை ஊன்றினார்கள். அது செடியானது, மரமானது, ஒரு பெரிய ஆல விருட்சமானது. இந்த ஆல விருட்சத்திற்கு 9 கிளைகள். இந்த 9 கிளைகள் என்பது தான் நமது 9 கோவில்கள். 9 கோவில்கள். அங்கு எத்தனை இலைகள், எத்தனை காய்கள், எத்தனை கனிகள், எவ்வளவு பிரான்ச்சஸ், இவ்வளவெல்லாம் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற நகரத்தார் சமூகம். இந்த நகரத்தார் சமூகத்துக்குத்தான் காலகட்டங்களிலே எத்தனை சோதனைகள், லேண்ட் அக்யூசிஷன், டெட் ரிலீஃப் ஆக்ட்ஸு, நம்ம தொழிலெல்லாம் ஷேக்கு, பர்மா போச்சு, செய்கோன் போச்சு, சிலோன் போச்சு, எல்லாம் போச்சு. இவ்வளவும் போனாலும், இத்தனை புயல்கள் அடித்தாலும், இத்தனை காற்றுக்கள் வீசினாலும் அந்த ஆலமரம் அசையவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? கீழே இருக்க வேர் இருக்கு பற்றியெல்லாம், ஆணி வேர். அந்த வேர் நம்பிக்கை என்கின்ற ஆணி வேர். எதில் நம்பிக்கை? நகரத்தார் எதில் நம்பிக்கை வைத்தார்கள்? ஆன்மீகத்தில் வைத்தார்கள், அனுபவத்தில் வைத்தார்கள், பக்தியில் வைத்தார்கள், கொடையில் வைத்தார்கள், அறிவில் வைத்தார்கள். இதை எல்லாத்திலையும் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இந்த நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள். இந்த நம்பிக்கையின் வழியாகத்தான் இந்த ஈரோடு நகரத்தார் சங்கம் செயல்பட்டு இருக்கிறது. 67 30 பேர் உறுப்பினர்கள். மொத்தமே நகரத்தார்கள் 1967 30 பேர்கள். அந்த 30 பேர் யார் தெரியுமா? 10 பேர் தொழில் செய்தவர்கள், 20 பேர் வங்கியில் பணியாற்றியவர்கள். அந்த தொலைநோக்கிய திட்டம் என்ன தெரியுமா? 67
இந்த நகரத்தார் சங்கம் ஒரு வாடகை கட்டிடத்தில் துவக்கப்படவில்லை. ஒரு கட்டிடத்தையே விலைக்கு வாங்கிட்டான் அன்னைக்கே. அப்போ எப்படிப்பட்ட மனநிலையோடு செயல்பட்டு இருக்க வேண்டும். அது அப்படியே வளர்ந்து இந்த 30 உறுப்பினர்கள் இன்னைக்கு 330 உறுப்பினர்கள் ஆகியிருக்கிறது. ஒரு அருமையான ஒரு கட்டிடத்தை கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் ஆரம்பிக்கிற போது பணமே இல்லை. பிகினிங் பிள்ளையார் சொல்லி இவ்வளவு தொகைக்கு எங்கே போகிறது? அப்போ அந்த நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இத்தனை வளர்ச்சி கண்டு இந்த சங்கம் இன்று இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறது. இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை காட்டிலும் இறையருள் இருந்திருக்கிறது. இல்லை என்றால் இப்படி ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் இறைவன் இருந்தால்தான் எதையும் செய்ய முடியும். நகரத்தார் பெருமக்கள் அன்று முதல் இன்று வரை இவருடைய மனப்பான்மை எப்படி இருந்திருக்கிறது? இதை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த போதெல்லாம் எல்லோரும் கோஆபரேஷன் இருந்திருக்கிறது. அதை நாராயணன் அவ்வப்போது எனக்கு சொல்லிக்கொண்டே வருவார், எப்படியெல்லாம் நகரத்தார்கள் தங்களுக்கு கோஆபரேட் செய்கிறார்கள் என்று. இந்த நகரத்தார் சமூகத்தில் தான தர்மம் என்ற 2 வார்த்தைகள். தானம் என்பது பொருளை கொடுப்பது, தர்மம் என்பது அறவழி நடப்பது. நகரத்தார் சமூகம் அன்று முதல் இன்று வரை அறவழியாகவே வாழ்ந்திருக்கிறது. அந்த மன உணர்வுகள் தான் இந்த கட்டிடமாக இன்று இருக்கிறது. இவர்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால், பக்தி உள்ள மனிதன் இறைவனை தேடிச் செல்கிறான், சேவை செய்கிற மனிதனை இறைவன் தேடி வருகிறான். இதுதான் உண்மை. இவர்கள் ஆரம்பம் முதல் இன்று வரை இந்த சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒரு அருமையான உதாரணம், அமெரிக்கா நான் சென்றிருந்த போது அங்கு தெரிந்து கொண்ட ஒரு உண்மையான நிகழ்வு. ஒரு பெண், ஒரு வயது பெண் நெடுஞ்சாலையில் இரவு 7 மணிக்கு கார் ரிப்பேர் ஆகி ஓரமாக நிற்கிறாள். கையை காட்டிக்கொண்டே இருந்தாள். யாரும் காரை நிறுத்தவில்லை. ஒரே ஒருவன் காரை நிறுத்தி என்னம்மா விஷயம் என்று கேட்டான். இவன் சொன்னால் கார் மெக்கானிக் டிஃபெக்ட் என்று. கவலைப்படாதே, நான் ஒரு மெக்கானிக், ரிப்பேர் பார்த்து தருகிறேன் என்று சொன்னான். அவன் வயது இளைஞன். இவளுக்கு ஒரே பயம், ஏதாவது கோளாறு நடந்துருமோன்னு. உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான். கையில் இருந்த சாவியை கொடுத்து, தன் காருக்குள் நீ அமர்ந்து கொள், நான் ரிப்பேர் பார்த்ததுக்கப்புறம் கையை காட்டுறேன், வெளியே வாங்கினேன். இவன் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டாள். அவன் கார் ரிப்பேர் செய்து முடித்தான். இவள் வெளியில் வந்தாள், பையை திறந்தாள். ஏனென்றால் மெக்கானிக்குன்னு சொல்லிட்டானே, அவனுக்கு பேமெண்ட் பண்ணுறக்கா பைக்குள்ளே கையை விட்டான். வேண்டாம், நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாய் என்பதை எனக்கு சொன்னாய், உன்னிடத்தில் வாங்கிக் கொள்வது சரியாகப்படவில்லை, வேண்டாம். இல்லை கொடுக்கணும்னா, அப்படி கண்டிப்பாக நீ கொடுக்க வேண்டும் என்றால் யாராவது ஒரு ஏழைக்கு $1 கொடுக்கும்போது என்னை நினைத்து கொண்டு கொடு என்று சொன்னான். இந்த பெண் அப்போது மணி 9, நல்ல பசி. பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்து உணவு சாப்பிட உட்கார்ந்தாள். அப்போது கொண்டு வந்த வெயிட்டர் பெண் இருக்கிறாளே, அவளுக்கு 9 மாத 10 மாத கர்ப்பிணி, மூச்சு இறக்கிது. இவன் அந்த பெண்ணை பார்த்து கேட்டாள், ஏம்மா இவ்வளவு 10 மாதம் 9 மாதம் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாயே, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அந்த பெண் சொன்னாள், என் குடும்ப சூழ்நிலை அப்படி என்று சொன்னாள். இவளுக்கு மனம் இறங்கியது. எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு $50 ஒரு செக்கு எழுதினான். எழுதி அந்த இதில் வச்சுட்டு புறப்பட்டான். அந்த பெண் வந்து பார்த்தாள், $50 செக்கா? அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே புரியலை, வெயிட் இருக்கு. அப்போ ஒரு சிட்டை கீழே விழுந்தது. அதை எடுத்து பார்த்தா, இந்த மாதிரி ஒரு மெக்கானிக் எனக்கு ஹெல்ப் பண்ணார், என் மனசில் உள்ள கொடுக்குற போது நினச்சிக்கிட்டு கொடுன்னு சொன்னார், $50 எழுதியிருக்கேன், உன்னுடைய டெலிவரிக்கு இதை பயன்படுத்திக்க அப்படின்னு எழுதியிருந்தது.
இந்த பெண்ணுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். போய் புருஷன்ட்டு அப்படி ஒப்பிச்ச அந்த கதையை. கடைசியாக புருஷன் சொன்னால் அந்த மெக்கானிக்கு நான் தான். இதுதான் சேவைக்கும் பக்திக்கும் உள்ள வேறுபாடு. எங்கு மனிதன் சேவை செய்கிறானோ அந்த சேவை செய்கிற இடத்திற்கு இறைவன் வருகிறான். இப்போ இந்த கட்டடம் கட்டணும்னு சொன்னாங்க. இந்த கட்டடம் கட்டின பற்றி கேட்குற போது இப்போ அதுக்கு கொஞ்சம் பாக்கி பணம் தேவை இருக்குது. நாராயணன் சொன்ன விஷயம் இது. கொஞ்சம் தேவை இருக்குது. பாக்கி பணம் எல்லாரும் வட்டி இல்லாமல் தர்றதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை எல்லாம் ரீபேமெண்ட் பண்ணணும். இதில் வர்ற வருவாயை ரீபேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறதா வச்சுருக்கோம்னா அந்த வர்ற பணம் பாக்கி இருக்க தொகையையும் வருங்கால வருமானத்தை சேவை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக என்று சொன்னார். இவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிறேன். முதல்ல மருத்துவ உதவி. இந்த ஒரு 300 பேர் சங்கம். இதில் என்ன வருவாய் இருந்து விட முடியும்? இவர்கள் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் தான். அப்போது எல்லா விதமான மருத்துவ உதவியும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கல்வி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி, மேல் படிப்பு இவற்றிற்கு தொகை. அடுத்து மருத்துவ உதவி, கல்வி உதவி, திருமண உதவி. ஓராண்டுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 லட்சம் ரூபாய் இவர்கள் செலவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி அது சாத்தியக்கூறு? இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இதுவரையில் அவர்கள் செய்து வந்திருக்கின்ற சேவை வருங்காலத்துக்கு செய்ய இருக்கின்ற ஒரு ஆப்ஜெக்ட். இது இந்த சங்கத்தை ஒரு நல்ல சங்கம் என்பதாக காட்டுகிறது. இந்த சங்கத்திற்கு சிறப்பான பல விஷயங்கள். 66 சங்கம் தோன்றியது. நகரத்தார்கள் சங்கம் கண்டார்கள். நகரத்தார்கள் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணிக்கப்படாது. நகரத்தார்கள் சங்கம் கண்டார்கள். ஏன் சங்கம் காண்கிறோம்? அதாவது பராபரியாக இருக்கக்கூடாது. நம்ம நகரத்தார் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கோம். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வெவ்வேறு தொழிலில் இருக்கணும். ஒரு தொழிலில் இருக்க இன்னொரு தொழிலுக்கு ஒத்தாசை பண்ணணும். நம்முடைய நகரத்தார்கள் இனத்திற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே சங்கம் கண்டோம். ஆனால் சங்கம் காணுகின்ற வரையில் ஒற்றுமையாக இருந்த நகரத்தார்கள் சங்கம் கண்டதுக்கு அப்புறம் தான் தகராறே வந்திருக்கு. சங்கத்துக்கு அப்புறம் தான் கேஸு. சங்கத்துக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்டு, சப் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு. சங்கம் அந்த செல்லாது தகராறு. இவர் இப்படி ஜெயிச்சார். இதெல்லாம் வந்திருக்கு. அப்படிலாம் வந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சங்கத்திற்கு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த சங்கத்தில் 66 முதல் இன்று வரை எலெக்ஷன் நடக்கவில்லை. அன்று முதல் இன்று வரை தலைவர், உபதலைவர், செயலர் எல்லோரும் நியமிக்கப்படுகிறார்கள். சில பேர் அதாவது பதவிக்கு வந்தால் அந்த நாற்காலி வெட்கப்படும். சில பேர் பதவிக்கு வந்தால் அந்த பதவி சிறக்கும். நமது பெரியவர் மதிப்பிற்கு என்ன சிவசுப்பிரமணியன் செட்டியார் 2002 தலைவராக வந்தவர் 2022 வரையில் தலைவராக இருக்கிறார். அவர் போது என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொன்னாலும் நகரத்தார் ஈரோட்டில் இருப்பவர்கள் அவரை விடுவதாக இல்லை. அந்த நாற்காலியும் அவரை விடுவதாக இல்லை. அவர் ஆசையின் காரணமாக அதில் அமர்ந்திருக்கவில்லை. சேவையின் காரணமாக அந்த நாற்காலி அவரை விடமாட்டேன் என்கிறது. நகரத்தார்களை விட்டுக் கொடுக்க தயாரில் இல்லை. ஏன் இப்படி என்றால் அவருடைய உண்மையான காரணம் அவருடைய அனுபவம்தான் காரணம். என்னை அவரிடத்தில் மரியாதைக்குரியவர்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் என்னை பார்க்க வந்தாலும் நான் அவரை பார்க்க சென்றாலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவரை அசைய விடுறதில்லை. நான் நீதிபதி என்பது முக்கியமல்ல. நான் நீதிபதியாக இருந்தேன் என்பது முக்கியமல்ல. நான் எப்படி நீதிபதியாக இருந்தேன் என்பதுதான் முக்கியம். அனுபவம் இருக்கிறது பாருங்கள். அதற்கு மேற்பட்ட விஷயம் உலகத்திலேயே ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு இருந்த செட்டியார் உட்கார்ந்திருந்த இடத்துல வாசலில் இருந்தபடி பாடி லாங்குவேஜில் இப்படிம்பார். கல்யாணம் நடந்துடும். இப்போ என்ன தெரியுமா? மாப்பிள்ளை இழைக்கணும், கையில் பூச்சாண்டு கொடுக்கணும். 10 பேர் பூச்சாண்டை தேடிக்கிட்டே திருறேன்.
அவன் அங்கிட்டு ஓடுறான் இவங்கிட்ட ஓடுறான் பூச்சாண்டு அதெல்லாம் வச்சாங்க காலையில் வந்துருச்சுன்னா பூக்கடாரன் கொடுத்தானா இல்லையாங்கிற இத்தனை கேள்வி வருது. செட்டியார் அன்றைக்கி உட்கார்ந்துருந்து ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி பண்ணதை இன்னைக்கு 10 பேர் சேர்ந்தும் செய்ய முடியவில்லை. ஏன் தெரியுமா? அந்த செட்டியார் படிக்காத செட்டியாருக்கு இருந்த அனுபவம் படித்த நமக்கு இல்லை என்பது தெரிகிறது. நான் ஜட்ஜுங்கிற விஷயமே இல்லை. கோர்ட்டில் ரொம்ப கேஸில் எப்படி நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன் தெரியுமா? நான் NSS சுபசுப்ரமணியார் மாதிரி பெரியவர்கிட்ட பெற்ற அனுபவத்தால் தான் தீர்மானம் செய்திருக்கிறேன். கண்ணதாசன்கிட்ட போய் அனுபவம்னா என்ன அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவார். படிப்பு என்பது யாதென கேட்டேன் படித்துப்பார் என இறைவன் சொன்னான். காதல் என்பது யாதென கேட்டேன் காதலித்துப்பார் என இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் என யாதென கேட்டேன் மணந்துபார் என இறைவன் சொன்னான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்றுப்பார் என இறைவன் சொன்னான். கண்ணதாசனுக்கு கோவம் வந்துருச்சு. அனைத்துமே அனுபவித்தான் தெரிய வேண்டுமால் நீ ஏன் என கேட்டேன். அருகில் வந்து இறைவன் சொன்னான் நான் தானே அனுபவம் என்று. அனுபவம் தான் என் வாழ்க்கையை. அந்த அனுபவத்தின் முத்திரை தான் அந்த NSS சிவசுப்ரமணியன் செட்டியார். அந்த அனுபவத்தின் முத்திரை தான் இந்த கட்டிடம். நாராயணன் சொன்னார். நாராயண்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப அவசரமாக பேசுகிறது உண்மையை ஒத்துக்கிட்டுருவார். ஆமாம், அதாவது ஒருத்தர் சொன்னார் பேசுகிற போது, அது காசிநாதன் சொன்னார், இது ஒரு சினிமா மாதிரி, இதில் ஒரு டைரக்டர், இதில் ஒரு ஹீரோ, இதில் ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொன்னார். அப்போ நாராயணனை திரும்பி பார்த்தேன். நாராயணுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா நாராயணன் வந்து டேரக்டாக ஹீரோவாகி நடிக்கிறதுக்குள்ள ஸ்டேஜில் மாதிரி தான் இருக்கார். தோடு கீடு போட்டு விட்டு அப்போ நடிப்பார் போல இருக்கு. அந்த நாராயணன் இவரிடம் பெற்ற அனுபவத்தை இந்த கட்டடம், நான் முதல்ல இந்த கட்டடம் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது வந்தேன். அப்போது எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இந்த ஒற்றுமை எனக்கு தெரிகிறது. 330 பேர். இந்த 330 பேர் எத்தனை பேர் தொழில் பண்ணுவீங்க? ஒரு 10, 20, 30, 40 இருக்கலாம். மற்றவர் அனைவரும் பணியில் இருப்பவர்கள். அவர்கள் எல்லோரும் என்ன மனப்பான்மையோடு இந்த கோஆபரேஷனோடு செலவு செய்திருந்தால் தான் இந்த கட்டடம் வந்திருக்க முடியும் என்பதை நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கி என்ன தெரியுமா? இது வந்து நகரத்தார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், நகரத்தார் சங்கம் கூடிய கூட்டம் மாதிரி தெரியலை. எப்படி தெரியுமா? அதாவது இங்கே முதல்ல ஆட்சி வந்தாச்சு. செட்டியார்கிட்ட போய் எதாவது கேட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் வரி இளம்பார், இல்லாட்டி சாயந்தரம் வரி இளம்பார். ஏன் தெரியுமா? ஆட்சியை கன்சல்ட் பண்ணுறக்கா. ஆட்சி வந்தாச்சுன்னா விஷயம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஆட்சி வந்தாச்சு, பழனியப்பா வந்தார். ஆட்சி வந்தாச்சு அப்படின்னு சொன்னோடனே தனவணியன் வர்றார். தனவணியன் போய் செட்டியார். ஆட்சி வந்தோடனே செட்டியார் வர்றார். இவங்க 2 பேரும் வந்தால் பத்தாது. அங்கேருந்து திருமகள் வர்றா. 2 பேரும் வந்தோடனே திருமகள் வந்தால் உட்காந்துருக்கா. இப்போ 3 ஆச்சு. அப்போ திருமகள் வந்து மலர் சூடி கொள்ள வேண்டும். நகரத்தார் மலர் வந்தது. இவர்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள். எப்போ யோசிச்சு பாருங்கள். இது ஒன்று. அடுத்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? எல்லா ஊர் நகரத்தார் சங்க தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் இருக்குது, சேலம் இருக்குது, திருச்சி இருக்குது, கும்பகோணம் இருக்குது, இளைஞர் சங்கம் இருக்குது, மதுரை இளைஞர் சங்கம் இருக்குது. அத்தனை சங்கத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இதுதான் நான் வேண்டுவது, இதுதான் நான் விரும்புவது, இதுதான் நான் இறைவனை வேண்டி வேண்டி பிரார்த்திப்பது. என்ன தெரியுமா? நகரத்தார் ஒற்றுமை. இவர்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கா தெரியுமா? நாங்கள் நகரத்தார்கள் ஒற்றுமையானவர்கள் என்பதை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை என்றுமே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. ஆமாம், நீங்கள் இப்போ நகரத்தார் சங்கம், எனக்கு ஈரோட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஈரோடு நகரத்தார் சங்கம் அருமையான கட்டிடம் கட்டிவிட வேண்டும். நகரத்தார்கள் வலுவாக இருக்க வேண்டும். நகரத்தார்களுக்கு சாதிக்க வேண்டும். பிறர் சாதிக்க முடியாதை நகரத்தார்கள் சாதிக்க வேண்டும். அதற்குத்தான் நகரத்தார்கள் வேண்டும். நகரத்தார்கள் என்பவர்கள் யார் என்றால், பிறர் சாதிக்க முடியாதை சாதித்து காட்டுவதுதான் நகரத்தார் இனம் என்பதை காட்ட வேண்டும். அதற்குத்தான் நம்ம தயாராக இருக்கணும். ஒரு அருமையான விழா. இதில் எல்லோரும் கலந்து கொண்டு அடுத்து நாராயணனை பற்றி சொல்லிடணும். இல்லைன்னா எனக்கு நோட்டீஸ் விடுவார்.
நாராயணன் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியும் என்கின்ற ஒரு மனோதிடம் உள்ள ஒருவர். மனோதிடம் வேண்டும். வள்ளுவரை கேட்டால் சொல்லுவேன், வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றையெல்லாம் பிற தூக்கேறி. நீ வினை முடிக்க வேண்டுமா, மனதில் திட்பம் உள்ளவனாக இரு. இங்கு மனத்திட்பம் உள்ளவர்கள் இன்று நகரத்தார்களில் மிக குறைவு. அது எனக்கு ஒரு கிரிவன்ஸு. எனக்கு மனத்தில் அப்பப்போ வேதனைப்படுவேன். அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன். காரைக்குடிக்கு பக்கத்தில் இது உண்மையான நிகழ்வு. ஒரு 100 ஆண்டுக்கு முன்பு மருது சகோதரி இருந்தபோது நடந்த நிகழ்வு. 100 ஆண்டுக்கு முன்பு காரைக்குடி நேமத்தாம்பட்டி ஏரியாவில் ஒரு நகரத்தார் ஒரு ஊரணி வெட்டினார். இந்த ஊரணியை வெட்டி, அது குடிதண்ணி ஊரணி. குடிதண்ணி ஊரணியில் இவரே வெட்டினா ஏற்பாடு பண்ணார். பக்கத்தில் ஒரு கொட்டையை போட்டு படுத்துக்குவார். ஏன்னா யாரும் அதை வேறு விதமாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக. அப்படி ஒரு நாள் படுத்திருக்க போது மருது சகோதரர்கள் அந்த காலகட்டத்தில் தான் குன்றக்குடியிலே கோவிலை கட்டி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு வரால் மீன் ரொம்ப இஷ்டமா. அப்போ அந்த வரால் மீன் பிடிப்பதற்காக 2 அவருடைய சிப்பாய்கள் போனார்கள். யாரோ வேணும்னே மிச்சி வசா இந்த குளத்தில் விரால் மீன் இருக்கு பிடிடான்ட்டான். இவர் செட்டியார் படுத்திருக்காரு. எந்திரிச்சு பார்த்தாரு. என்ன பண்ணார்? விரால் மீன் பிடிக்கணும்னே. இவர் செட்டியார் சொன்னார், இதில் மீன் பிடிக்கக்கூடாது, இதில் யாரும் உள்ள நான் இறங்க விடுறதில்ல, குடி தண்ணீர் ஊரணின்னு சொல்லி பார்த்தார். அவங்க கேட்குறதா இல்லை. என்னோட அரசாட்சியிலேருந்து வந்திருப்பவர்கள் அல்லவா, அவருக்கு அந்த வேகம். இறங்கினார்கள். இவர் சொல்லி பார்த்தார், கேட்கல. முதல்ல என்னுடைய குலதெய்வத்தின் மேல் ஆணையினார், அதுவும் கேட்கல. அடுத்தால இன்னொரு சாமி மேலே ஆணையினார், அதுவும் கேட்கல. பார்த்தாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் யாருன்னார்? மருது சகோதரருடைய ஆட்சியிலேருந்து வர்றோம்னு சொன்னார். அப்போ மருது சகோதரர்கள் மேல் ஆணையினார், அதையும் கேட்கல. உள்ளே இறங்கினோடனே அவருடைய ஆளுகளுக்கு ஆளை கூட்டி வந்து 2 பேர் கட்ட சொல்லிட்டார் மரத்தில். 2 பேரும் 2 சிப்பாய்களை மரத்தில் கட்டி விட்டார்கள். 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு. சிப்பாய்கள் அங்கு போகவில்லை. அவர்கள் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மரத்திலே கட்டப்பட்டிருக்கிறாள் என்ற செய்தி கிடைத்தது. கடைசியாக வந்து அவுத்துட்டு போயிட்டாங்க. செட்டியாருக்கு சமன் வந்தது. என்ன சமன் தெரியுமா? சிவகங்கை சமஸ்தானத்தில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ ஆஜராக வேண்டும் என்று. செட்டியார் அங்கே போனார். போய் எதிரால் நிற்கிறாரு. மருது சகோதரர்களுடைய இயல்பு என்னவென்றால், சின்ன மருது தான் ஆட்சி நடத்துவார், பெரிய மருது அமைதியாக உட்கார்ந்துருப்பாராம். சின்ன மருது 2 கேள்வி கேட்டார். வந்தவர்கள் இந்த ஆட்சியிலிருந்து வந்தவர்கள் என்பது உனக்கு தெரியுமா? ஆமாம். அவர்களை நீ மரத்தில் கட்டினாயா? ஆமாம். உடனே உத்தரவு என்ன தெரியுமா? அந்த செட்டியார் தலையை எடுன்னு. செட்டியார் தலையை எடு அப்படின்னு சின்ன மருது உத்தரவு. அப்போ செட்டியார் சொன்னார், நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் தலையை எடுத்துக்கலாம் அப்படின்னார். சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. 2 கேள்வி 2க்கு ஆமான்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கா அப்படின்னு சின்ன மருது. மறுபடியும் அதுக்காக செட்டியார் விடலை. நீங்கள் உங்களுடைய கட்டளையை செலுத்துங்கள், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை, ஆனால் இதை கேட்டுவிட்டு செய்யுங்கள் என்றார். உடனே பெரிய மருது திருப்பி சொன்னோன்னே பெரிய மருது கையை காட்டிட்டார். சொல் என்று பெரிய மருது கையை காட்டுறார். செட்டியார் நடந்த விஷயத்தை அப்படியே சொன்னார். உடனே அந்த 2 சிப்பாய்களை அழைத்து வந்தார்கள். என்ன நடந்தது என்று சிப்பாயை கேட்டார்கள். இந்த செட்டியார் என்ன சொன்னாரோ அப்படியே அந்த சிப்பாய்கள் சொன்னார்கள். அந்த மருது சகோதரன் மேல் ஆணை என்று சொன்ன பின்பும் அவர்கள் அந்த மீனை பிடிக்க முயற்சித்தார்கள் என்பது அவர்கள் வாயிலிருந்து வந்தது. உடனே இதற்கு உன்னுடைய பதில் என்ன என்று பெரிய மருது சின்ன மருதை கேட்டார். சின்ன மருதுடைய கட்டளை என்ன தெரியுமா? செட்டியாரை வெளியே விடு, இவர்கள் தலை எடு என்று. அந்த சிப்பாய்கள் தலை எடுக்கப்பட்டது. செட்டியார் பத்திரமாக ஊருக்கு வந்து சேர்ந்தார். ஏனென்றால் அந்த திட்பம், மனநிலை, அசைவில்லாத மனநிலை, அந்த மனநிலை படைத்த மனிதர்கள் தான் இந்த செட்டி நாட்டுக்கு தேவை. ஒரு அருமையான விழாவில்
உங்கள் அனைவரோடு கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனக்கு செட்டியார்களோடு பார்க்குறது, ஒரு கூட்டத்தை பார்க்குறதுன்னா ஏதோ தேன் குடிக்கிறது மாதிரி இருக்கும். எங்கே போனாலும் அப்படி தான். நகரத்தாரோடு கலந்து கொள்வது, நகரத்தார்னா நான் இப்போது உங்கள் முன்பு இருக்கின்ற போது ஒரு மேனாள் உயர்நீதிமன்ற நீதிபதி, பசுமை தீர்ப்பாயத்தின் நீதிபதி என்கின்ற உணர்வோடு நான் உங்களோடு இல்லை, நகரத்தார் என்கின்ற உணர்வோடு தான் நான் இருக்கிறேன். அதுதான் சிறப்பு, அதுதான் சந்தோஷம், அதுதான் மகிழ்ச்சி. இப்போ எல்லோரும் வந்திருந்து ஒரு அருமையான விழாவில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நகரத்தார் சங்கங்கள் எல்லாம் வந்து இவர்கள் யார்? நகரத்தார் சங்கம்ங்கிறது என்ன? தலைவர். ஒவ்வொரு தலைவரும் அதன் பிரதிநிதியாக வந்திருக்கிறார். இந்த புத்தகங்களிலிருந்து இப்போது எனக்கும் தம்பி ஐயப்பனுக்கும் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? தம்பி ஐயப்பன் நமது செட்டிநாட்டினுடைய அது இருக்குது. இப்போ எல்லாரும் எனக்கு என்ன தெரியுமா, அவங்க வந்ததில் ஒரு திருப்தி. கண்டிப்பாக என் படம் எல்லாத்துலேயும் வரும். ஆமாம், அதாவது இப்போ ஆட்சி வந்தாச்சு, பழனியப்பன் வந்தார்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நம்ம படம் அதில் இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், அதாவது என்ன அந்த சந்தோஷம். அந்த புஸ்தகங்களை பார்க்குற போது எனக்கு அதாவது இவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல வேண்டும். இவர்களுக்கு தனியாக பாராட்டே வைக்கணும். 5 பேரையும் கூப்பிட்டு பாராட்டு வைக்கணும். ஏன் தெரியுமா? நகரத்தார்கள் யார் என்று நகரத்தார்களை புரிந்து கொள்ள வைத்தவர்கள் இவர்கள் தான். அது வரைக்கும் நம்மளை பற்றி தெரியாது. நம்மளை பற்றி என்ன தெரியும்? எங்கெங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயம் தெரியும். நகரத்தார்கள் யார் என்பதை நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு செய்தவர்கள் இவர்கள் தானே. அவர்களை அதாவது செட்டிநாட்டுக்கு ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமா? பாராட்டுறதுங்கிறது என்னன்னா செட்டிநாட்டுக்கு தெரியாது. இது இன்னைக்கு இல்லை, அந்த காலம் முதல் அப்படித்தான். ஒரு சான் ஏறுனா ஒரு மழை வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தான் சாப்பிடுவாங்க. கரெக்டு. இது இது ஆமாம். அதாவது ஒரு 2 வரி கவிதை எழுத சொன்னேன். ஒரு புள்ள கவிதை எழுதிச்சு. என்ன தெரியுமா? ரேஷன் கடை பிள்ளைக்கு ரேஷன் கடையில் இருக்கின்ற பணியாளனுக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாகன்னு. அதாவது பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டியவர்கள் பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்ட வேண்டும். நான் பாராட்டுற போது அங்கே கோர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. எஸ் 10 minutes ஃபார் ஈச் சைடுனா 10 minutes நான் 11 எஸ் கட்டுன்றுவேன். இங்கே இந்த பாராட்டுற விஷயம் இருக்குது பாருங்கள், அதை ஃபுல்லாக நான் பாராட்டிடுறது. ஏனென்றால் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த மவுத் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். யோசனைக்கு இடம் இல்லை. நம்ம தானே பாராட்டணும். நம்மை நாம் பாராட்டாமல் பிறர் பாராட்டுவது என்பதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இன்றைக்கி மினிஸ்டர் முத்துசாமி இங்கே வந்திருந்தார்னா அவரை பற்றி 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு வச்சுருந்தேன். ஏன் தெரியுமா? அவர் நமது இனத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் வேறு ஒரு இனத்தை சேர்ந்தவர். அந்த இனத்தை சேர்ந்தவர் நம்ம இனத்தின் மேல் இருக்கின்ற பாசத்தின் காரணமாக, பற்றின் காரணமாக, அன்பின் காரணமாக பரந்த நோக்கத்தோடு விரிந்த மனத்தோடு இதை திறந்து வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் கலந்துக்க முடியாது, இதை கலந்துக்க கூடாது. ஏன்னடா அரசின் ஆணை. அவர் என்ன செய்தார்? கலந்துக்கவும் வேணும். அதான் இன்விடேஷன் சிலருக்கு வரும். எனக்கு இன்விடேஷன் வரும் த்ரூ போஸ்ட்மேன். வாங்கி பார்த்து இப்படி ஓரமாக வச்சுருவேன். கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன். ஏன்டா இப்போ போஸ்ட்மேன் தர இன்விடேஷன் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஏன் போகணும்? நான் வரோன்னு நினச்சிருந்தா அவர் வந்து கூப்பிட்டுருப்பார்ல. அப்போ இன்விடேஷன் இஸ் ஜஸ்ட் அன் இன்டிமேஷன் டு மீ. என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன் பார்த்துக்குங்க ஐயா, அவ்வளோதான். இப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு அருமையான விஷயம் பண்ணார். அதில் அவர் திறந்தும் வைத்தார், திறந்தும் வைக்கவில்லை. சூப்பர். திறந்தும் வைத்தார், திறந்தும் வைக்கவில்லை. அது எப்படி முடியும்னு கேட்குறீங்களா? ஒரு பிள்ளைய கையில் மடியில் வச்சுக்கிட்டார், அந்த பிள்ளைய திறக்க சொன்னார். அதான் சூப்பர். ஆமாம், ஒரு க்ஷணம் ஆஹா எக்ஸலண்ட்டு. அவர் கையை பிடிச்சி சொன்ன எக்ஸலண்ட். அவரே சிரிச்சிட்டார். அவர் கண்ணு 2 அப்படி சந்தோஷம். ஆஹா ஜட்ஜு புரிஞ்சுக்கிட்டாரேன்னு. எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை. நீங்கள் வாங்க ஐயா திறங்கன்னு ஒரு மினிஸ்டர் கூட்டிகிட்டு வந்தால், இவர் கூட்டிகிட்டு வந்தோன்னா ஒரு பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து யார் பிள்ளைன்னு கூண்டாங்க மடியில் இழுத்து திறக்க சொல்லிட்டாரு. என்ன அர்த்தம்னா, அவர் மடியில் பிள்ளை இருக்குது, பிள்ளையும் திறந்ததாச்சு, இவரும் திறந்ததாச்சு. இவர் திறக்காமலே அதை திறந்து விட்டார். இப்போ நீங்கள் அவர் மேலே குறை சொல்ல முடியாது. எப்படின்னா, பாரதிதாசன் கவித்துவத்திலே உயர்ந்தவனா அல்லது பாரதி உயர்ந்தனா ஒரு கேள்வி. யார் கவித்துவத்திலே உயர்ந்தவர்கள், பாரதியா பாரதிதாசனா? ஒருத்தன் வந்து ஒரு விழாவுக்கு போனேன். ஒரே கூட்டம். நடுவில் ஏதோ ஒரு சின்ன விளையாட்டு நடந்தது.
குழந்தைக்கு தெரியலை. அப்பா அப்பா தெரியலைப்பா. சரி ஏறி என் தோள் மேலே ஏறி உட்காரு, இப்போ தெரியுதா? பையன் சொன்ன நல்லா தெரியுதப்பான்னு. அந்த போனவன் பாரதி, ஏறி உட்கார்ந்த குழந்தை பாரதிதாசன். மேலே உட்கார்ந்தபோது இப்போ கவித்துவத்தில் மேலே உட்கார்ந்தார். இந்த கவித்துவம் மாதிரி இவர் என்ன செய்தார்? திறந்தும் வைத்தார், அந்த திறக்காமலும் இருந்தார். அவர் வேலை சட்ட ரீதியாக குறைபடவும் முடியாது, ஆனால் திறந்து வச்சிட்டார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதை சொன்னது செட்டிநாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அந்த கலாச்சாரம் பண்பாடு இருக்கிறவர்கள் யாவரும் ஊரே யாவரும் கேளீர், அதை இன்று நமக்கு முன்பு நேரடியாக உணர்த்தி காட்டியவர் அமைச்சர் முத்துசாமி அவர்கள். நீங்கள் வேறு இனம், நான் வேறு இனம் என்றாலும் உங்கள் இனத்தில் நான் வைத்திருக்கின்ற ஈடுபாடு நான் வந்து இன்று திறந்து வைக்கிறேன் என்று திறந்து வைத்தார் பாருங்கள். அவருக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்குவோம். ஒரு அருமையான விழா. இன்று பலர் ஆங்காங்கு வர தோதில்லை என்று பதிவு செய்தார்கள். நாங்கள் வந்தது மட்டுமில்லாமல் உங்களோடு கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பினையும் பெற்றோம். இந்த நகரத்தார் சங்கம் 55 ஆண்டுகள் தான் கண்டிருக்கிறது. வெள்ளி விழா கண்டது, பொன் விழா கண்டது, இன்னும் பவள விழா, முத்து விழா, நூற்றாண்டு விழா காண வேண்டும். நகரத்தார்கள் தங்களுடைய ஒற்றுமையை என்றும் நிலைநாட்ட வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். இந்த சங்கம் அதற்கு ஒரு முத்திரையாக இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை வேண்டி, ஏறுபுகழ் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சந்தமதியானாள், 100 மல சூடி வரும் கார்குழலி வண்ணம், நுதலில் ஒரு குங்குமமும் இளைய வரும் சின்னம், ஊறுபடு மாற வரும் ஓடி வரும் போது உற்றதுணை நான் என உரைக்கும் ஒரு மாது, ஆறுபடை வீடு பெறும் மைந்தானது அன்னை, ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை, அங்கையர்கண் செங்கமல சங்கோலி முழங்க பங்கையங்கள் கூம்பியவள் பாதமும் வணங்க, தங்கமணி சுந்தரனின் தோளவளை தாங்க பங்கு கொள்ளும் பான்மையினை பார்த்தவர்கள் எங்க, கூடலுன்னு மாமதுரை கூடி வருவோம், கோவிலில் விழுந்து எழுந்து கோடி வருவோம். நன்றி, வணக்கம்.